பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளருக்கு அன்பும் நன்றிகளும். இது எலெக்ஷன் என்சைக்ளோபீடியா. நாங்க கும்பிடுறோம் எல்லாரும் ஓட்டு போட வாங்க, உங்க தம்பிகளை போல தான் கேட்டுக்கிறோம். 1967 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா ஆட்சியை பிடித்த போது எம்ஜிஆர் மீது எம்.ஆர். ராதா துப்பாக்கியால் சுட்டார். அந்த தேர்தலில் அது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. அதை பற்றியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ணா ஆட்சியை பிடித்த 1967 சட்டமன்ற தேர்தலில் நடந்த முக்கியமான பரபரப்பு எம்ஜிஆர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு. எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா துப்பாக்கியால் சுட்டபோது நடந்த 1967 சட்டமன்ற தேர்தலில் பின்னப்பட்டிருந்த அரசியல் என்ன? அண்ணா முதன்முறையாக அரியணையில் ஏறிய 1967 சட்டசபை தேர்தலில் பரங்கிமலை தொகுதி திமுக வேட்பாளராக களமிறங்கினார் எம்ஜிஆர். 1957 தேர்தலில் இருந்தே திமுகவுக்கு பிரச்சாரம் செய்து வந்த எம்ஜிஆருக்கு 1967 தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தார் அண்ணா. தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் பிரச்சாரத்துக்கு கிளம்பினார் எம்ஜிஆர். முதல் கட்ட பிரச்சாரம் முடிந்து சென்னை திரும்பியிருந்தார். 1967 பிப்ரவரி 15, 18 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. ஆனால் ஜனவரியில் எழுந்த துப்பாக்கி சத்தம் தேர்தலையே புரட்டி போட்டுவிட்டது. 1967 ஜனவரி 12ஆம் தேதி எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்திற்குள் நுழைகிறார்கள் நடிகர் எம்.ஆர். ராதாவும் தயாரிப்பாளர் வாசுவும். எம்ஜிஆருடன் பேசிக் கொண்டிருந்த எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை சுட்டுவிட்டு தன்னுடைய நெற்றி பொட்டிலும் சுட்டுக் கொள்கிறார். எம்ஜிஆரின் இடது காதையொட்டி துப்பாக்கி குண்டு துளைத்து கொண்டு போகிறது. பிறகு அதே துப்பாக்கியால் தனது நெற்றி பொட்டிலும் தோளிலும் 2 குண்டுகள் பாய இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார் எம்.ஆர். ராதா. அடுத்த நாள் எல்லா செய்தித்தாள்களிலும் இந்த சம்பவம் தான் முக்கிய செய்தி. புரட்சி நடிகர் உயிர் தப்பினார், துப்பாக்கிக்கு பலியாகிடச் செய்த முயற்சி பலிக்கவில்லை என தலைப்புச் செய்தி வெளியிட்டது முரசொலி. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சையில் எம்ஜிஆரும் எம்.ஆர். ராதாவும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். எம்ஜிஆரை கொல்ல முயன்றார், தன்னைத்தானே சுட்டு தற்கொலைக்கு முயன்றார் என எம்.ஆர். ராதா மீது வழக்கு பாய்ந்தது. இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் என்ன? எம்ஜிஆர் நடித்த பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்தை தயாரிப்பதற்காக படத்தின் தயாரிப்பாளர் வாசுவுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருந்தார் எம்.ஆர். ராதா. பணத்தை கேட்டபோது படம் வெளியானதும் பணத்தை வழங்குவதாக எம்ஜிஆர் வாக்குறுதி கொடுத்திருந்தார். படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது. பணத்தை வாங்குவதற்காக வாசுவை அழைத்து கொண்டு ராமாவரம் தோட்டத்துக்கு போனார் எம்.ஆர். ராதா. அப்போது எம்.ஆர். ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் வாக்குவாதம் முற்றி அது துப்பாக்கிச் சூட்டில் முடிந்ததாக செய்திகள் வெளியாகின. சினிமா தொழிலில் ஏற்பட்ட போட்டியில் எம்.ஆர். ராதாவுக்கும் திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காமல் போனதால் தான் எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா சுட்டதாக இன்னொரு தகவல் சொல்லப்பட்டது. நாத்திகம் பத்திரிகையில் எம்.ஆர். ராதா முன்பு எழுதியிருந்த செய்தியை மேற்கோள் காட்டி திமுகவின் வெற்றிக்காக காமராஜரை கொல்ல எம்ஜிஆர் சதி செய்தார், அதனை தடுக்கவே எம்ஜிஆரை ராதா சுட்டார் என மற்றொரு தரப்பு சொன்னது. இப்படி துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணங்கள் அடுக்கப்பட்டன. காமராஜரை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாம் எம்ஜிஆருக்கு இல்லை, அது வதந்திதான். பகுத்தறிவு கொள்கைகள், சுயமரியாதை கருத்துக்கள் மீது தீராத காதல் கொண்டவர் எம்.ஆர். ராதா. தனது நாடகத்திலும் திரைப்படத்திலும் மூட நம்பிக்கைகளை கிண்டல் அடித்தார். பெரியாரின் கருத்துக்கள் எம்.ஆர். ராதாவின் நாடகங்களில் எதிரொலித்தன. திராவிட கழக மேடைகளிலும் மாநாடுகளிலும் எம்.ஆர். ராதாவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டன. பெரியாரை பிடிக்கும், பெரியாருக்கு யாரையெல்லாம் பிடிக்குமோ அவர்களையும் எம்.ஆர். ராதாவுக்கு பிடிக்கும். அப்படித்தான் அண்ணாவையும் பிடித்தது. அவர் திராவிட கழகத்தை விட்டு வெளியேறி திமுகவை தொடங்கிய போது அண்ணாவை எம்.ஆர். ராதா திட்டினார். அண்ணாவின் அவசரம் என புத்தகம் எழுதி அவரை விமர்சித்தார். திருவாரூர் தங்கராசு வசனத்தில் எம்.ஆர். ராதா நடித்த நாடகம் ராமாயணம் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக சொல்லி அந்த நாடகத்துக்கு தடை விதித்தார் அன்றைய முதல்வர் காமராஜர். எம்.ஆர். ராதாவையும் கைது செய்தார். ஆனாலும் காமராஜர் மீது எம்.ஆர். ராதாவுக்கு கோபமில்லை. காரணம், பெரியாருக்கு காமராஜரை பிடிக்கும். 1967 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் ஆளும் காங்கிரசுக்கும் இடையே கடும் போட்டி. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராஜர் இருந்தார். அவருக்கு திராவிடர் கழகம் ஆதரவு அளித்தது. தேர்தலில் காமராஜர் தோற்றுவிடுவார் என செய்திகள் கசிந்து கொண்டிருந்தன. திமுக தலைமையில் வலுவான கூட்டணியை உருவாக்கியிருந்தார் அண்ணா. அதனை சமாளிக்க காமராஜர் காய்களை நகர்த்தினார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தயாரிப்பாளர் வாசுவிடம் காமராஜர், எம்.ஆர். ராதா நமக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஏற்பாடு செய்யுங்க என்றார். உடனே வாசு எம்.ஆர். ராதாவை சந்தித்து
தேர்தல் பிரச்சாரத்துக்கு காமராஜர் அழைக்கிறார் என சொல்லி 10,000 ரூபாய்க்கான காசோலையை நீட்டினார் வாசு. பெரியாருக்காகத்தான் பிரச்சாரம், 10,000க்கு அல்ல என சொல்லிவிட்டு காங்கிரசுக்கு பிரச்சாரம் செய்தார் எம்.ஆர். ராதா. பிரச்சாரத்துக்கு நடுவேதான் அந்த துப்பாக்கிச் சூடு நடந்தேறியது. எம்ஜிஆர் சுடப்பட்ட நேரம் தேர்தல் காலம். எம்ஜிஆர், எம்.ஆர். ராதா, அண்ணா, பெரியார், காமராஜர் என துப்பாக்கிச் சூடு சம்பவம் பிணைந்து கிடந்ததால் தமிழகம் தகித்தது. பல இடங்களில் கலவரம், எம்ஜிஆர் ரசிகர்கள் வன்முறையில் இறங்கினர். பெரியார், காமராஜர் வீடுகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மருத்துவமனையில் இருந்ததால் எம்ஜிஆரால் பரங்கிமலை தொகுதியில் நேரில் சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய முடியவில்லை. தேர்தல் அதிகாரி மருத்துவமனைக்கு வந்தார். அவரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகம் முழுவதும் எம்ஜிஆரை பிரச்சாரத்துக்கு அழைத்து செல்ல திமுக திட்டமிட்டிருந்த நேரத்தில் அவர் போட்டியிட்ட பரங்கிமலை தொகுதிக்கே எம்ஜிஆரால் செல்ல முடியாத நிலை. எம்ஜிஆரின் சகோதரர் சக்கரபாணிக்கும் மேலாளர் ஆர்.எம். வீரப்பனுக்கும் ஒரு யோசனை ஒன்று தோன்றியது. எம்ஜிஆரை புகைப்படமாக எடுத்து அதனை சுவரொட்டிகளாக ஒட்டலாம் என முடிவெடுத்தார்கள். நடிகர் என்பதால் தன்னுடைய அழகான புகைப்படங்கள் மட்டுமே பத்திரிகைகளிலும் விளம்பரங்களிலும் இடம்பெற வேண்டும் என விரும்புவார் எம்ஜிஆர். அப்படிப்பட்டவருக்கு மருத்துவமனையில் கட்டுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட தயக்கம். வேறு வழியில்லாமல் கடைசியில் சம்மதித்தார். மருத்துவமனையில் எம்ஜிஆர் கட்டுடன் இருக்கும் போட்டோ, போஸ்டர்கள் ஆகின பட்டி தொட்டி எங்கும் ஒட்டப்பட்டன. இது மக்களிடையே மிகப்பெரிய அனுதாப அலையை உருவாக்கியது. எம்ஜிஆர் நேரடி பிரச்சாரம் செய்யாமலேயே தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை விட 2 மடங்கு வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஏற்படுத்திய உணர்ச்சி பூர்வமான தாக்கம் திமுக கூட்டணிக்கு வாக்குகளை வாரி குவித்தது. காங்கிரஸை வீழ்த்தி திமுக முதன்முறையாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கவும் உதவியது. அண்ணா தலைமையிலான திமுக அரசு அமைய எம்ஜிஆரின் இந்த மருத்துவமனை பிரச்சாரம் ஒரு காரணமானது. காங்கிரஸ் கட்சியின் கோட்டையான பரங்கிமலை தொகுதியில் 27,674 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் எம்ஜிஆர். அந்த பரங்கிமலை தொகுதியின் ரிசல்ட்டை பார்க்கலாம். திமுக சார்பில் போட்டியிட்ட எம்ஜிஆர் 54,106 ஓட்டுகளும், காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட டி.எல். ரகுபதி 26,432 வாக்குகளும் வாங்கினார்கள். இன்றைய பாரதிய ஜனதாவின் முன்னோடி கட்சியான பாரதிய ஜனசங்கத்தின் வேட்பாளர் காசிநாதன் 613 ஓட்டுகள் வாங்கி 3வது இடத்திற்கு வந்தார். துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு சாதாரண நடிகராக மட்டுமின்றி சாகாவரம் பெற்ற ஒரு மக்கள் தலைவராகவும் பிம்பம் பெற்றார். எம்ஜிஆரின் பிற்கால அரசியல் வெற்றிக்கும் முதலமைச்சர் ஆவதற்கும் அடித்தளமாக அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் அமைந்தது. எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்ட எம்.ஆர். ராதாவிற்கு முதலில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் முறையீட்டில் அது 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.